आगीश योगीन्द्र हयास्य परसेविनं ब्रह्मतंत्र स्वतंत्र आर्यं भजामस्वात्मसंपदम् यस्य वाग्वृद्धि पर्यन्ता इति राज सरस्वती तस्मै वेंकटनाथ तस्मै वेंकट भूयो भूयो नमो नमः यो नित्यमच्युत पदाम्बुजयुग्म रुग्म व्यामोहतस्तरितराणि तृणाय मेन अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसूप्तां सञ्जीवयत्य किल शक्तिधरस्वदाहम्ना अन्यान् सहस्रचरणश्रवणत्वकहदीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तस्मै विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये கற்பாராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லரும் பாதி ஒன்றென்றையே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பாடு குயித்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலே द्विरदशिखरिसीम्ना सद्भवान् पद्मयोने तुरगशवनवेद्यां श्यामलो हव्यवाः कलशजलधि कन्यां वल्लरी कल्पशाकी कलयतु कुशलं न कोऽपि कारुण्यराशिः सभायै नमः வரதராஜ பஞ்சாசத்தில் இன்னைக்கு 4வது நாளில் நாம் இருக்கோம். இன்று 15வது ஸ்லோகத்தில் தொடங்கி 27வது ஸ்லோகம் வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை யதா அவகாசம் எவ்வளவு சுருக்கி பார்க்க முடியுமோ அவ்வளவு நாம் பார்க்கலாம். ஏன்னா இனிமேல் இருக்கக்கூடிய இந்த 3 நாட்கள் இன்று தொடங்கி 4 நாட்கள் ஸ்லோகத்துடைய சங்கியா அதிகமாக இருக்கிறபடினால அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சாராம்சமாக சுவாமி தேசிகனால் என்ன அருளி செய்யப்படுகிறதோ அந்த விஷயங்களை நாம் பார்க்கலாம். இன்று 4ஆம் நாள் ஏற்கனவே சொன்னா போல 15வது ஸ்லோகத்தில் தொடங்கி 26வது ஸ்லோகம் பர்யந்தம் இருக்கக்கூடிய விஷயங்கள். வரதராஜனுடைய ரூபமானது எப்படிப்பட்டது அப்படின்னு சுவாமி தேசிகனால் வர்ணிக்கப்படுகிறது. கரிசைலநாதனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய வர்ணனம், எம்பெருமானுடைய அவதார ரகசியம் சொல்லப்படுறது இந்த இடத்துல. அதே மாதிரி நேற்றைக்கு பார்த்த அந்த சாரீரக சாஸ்திரத்தினுடைய தொடர்ச்சியானது இங்கும் அனுபவிக்கப்பட இருக்கிறது. அதாவது முதல் 2 அத்தியாயத்தினுடைய ஸ்ரீபாஷ்யத்தினுடைய தொடர்ச்சியானது சுவாமி தேசிகன் பல இடங்களில் இங்கேயும் காண்பித்து கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த 15வது ஸ்லோகத்தில் தொடங்கி 26வது ஸ்லோக பர்யந்தம் பார்த்தால் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? இப்போ 15வது ஸ்லோகத்திலையும் 16வது ஸ்லோகத்திலையும் எம்பெருமானுடைய அந்த பரத்துவமானது நிர்ணயிக்கப்படுறது. நாராயணன் அப்படின்ற அந்த வாக்கியத்துக்கு அர்த்தமானது ஸ்பஷ்டமாக தெரிவிக்கப்படுகிறது. தேவதாந்தரங்களுக்கு இல்லாத ஒரு ஏற்றமிகு தன்மையெல்லாம் எம்பெருமான் வரதராஜனுக்கு எப்படி இருக்கின்றது அப்படின்றத 15வது 16வது ஸ்லோகங்களில் சுவாமி தேசிகன் காண்பித்து கொடுக்கிறார். 17வது ஸ்லோகத்தில் தொடங்கி திவ்யமங்கல விக்கிரகத்துடைய வர்ணனமானது சொல்லப்படுறது. எம்பெருமானுடைய ரூபம் எப்படி இருக்கும், எம்பெருமான் வரதராஜனுடைய திவ்யமங்கல விக்கிரகம் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்லப்படுறது 17வது ஸ்லோகம் தொடங்கி. பின்பு 21வது ஸ்லோகங்கள் ஆரம்பித்து 26வது ஸ்லோக பர்யந்தம் பார்த்தால் எம்பெருமானுடைய அவதாரங்கள் சொல்லப்படுறது. வரபத்ரசாயினுடைய அவதாரம், வரதராஜனே வரபத்ரசாயியாக அவதாரம் எடுத்தான். அதே மாதிரி வராக அவதார பெருமாள், வாமனாவதார பெருமாள், நிருசிம்மாவதார பெருமாள், ராமாவதார பெருமாள் அப்படின்னு ஒவ்வொரு அவதாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷணங்கள் அது எல்லாத்தையும் சுவாமி தேசிகன் மேற்கோளிட்டு காட்டி வரதன் விஷயத்தில் இதெல்லாம்
வரதன் இப்படி இப்படி அவதாரம் எடுத்த பெருமாள் எம்பெருமான் வரதராஜன் நமக்காக கலியுகத்திலே எப்படி சேவை சாதித்து கொண்டிருக்கின்றான் அப்படின்ற விஷயத்த சுவாமி தேசிகன் ரொம்ப ஸ்பஷ்டமாகவே சொல்கிறார். கிருஷ்ணாவதார பற்றியோ கல்கி அவதாரத்தை பற்றியோ இல்லை இந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே. ராமாவதாரத்தை பற்றி இருக்குது. ராமாவதார பர்யந்தம் மட்டும்தான் இருக்குது. அதாவது வடபத்ரசாயியில் தொடங்கி ராமாவதார பர்யந்தம் இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாம் இருக்கக்கூடிய இந்த அவகாசத்தில் நாம் பார்க்கலாம். சாமான்ய புத்தி ஜனகாஸ்ச சதாதி சப்தாः தத்வாந்தர பிரமகிருதஸ்ச சிவாதி வாசகம் நாராயணே த்வைகரீஷ வகஞ்சனன்யம் அன்வர்த்தவிருத்தி பரிகல்பிதமைககண்ட்யம். ஹஸ்திகிரிநாதன் அத்திகிரி அருளாள பெருமாள் சாமானிய புத்தி படைத்தவர்கள் நேற்றைக்குடைய தொடர்ச்சி இது. சாஸ்திரத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அந்த பிரமாணத்தில் சாதித்தபடி எப்படி பெரியவர்களாலே பண்ணப்பட்ட பிரமாண நிர்வாகம் எப்படி இருக்கிறதோ அதன்படி நாம் சித்தாந்தத்தை ஆதரித்து செல்ல வேண்டும் அப்படின்ற அந்த விஷயத்தை சுவாமி தேசிகன் இந்த 15வது 16வது ஸ்லோகங்கள்லையும் கண்டினியூ பண்ணி நமக்கு காட்டுறார். இப்போது நாராயண சப்தம் இருக்குது. உபனிஷத்தில் பல சப்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சில சப்தங்கள் பெருமாளே நேரடியாக ஜெகத்காரணம்னு சொல்லப்படுறது, சில சப்தங்கள் மறைமுகமாக சொல்லப்படுறது. இப்போ இப்படியெல்லாம் இருக்கும்பொழுது எப்படி விவகாரம் பண்ணுறது அப்படின்ற ஒரு கஷ்டம் ஏற்படுறது. ஏன்னா புத்தி பேடரிக்கக்கூடிய காரணங்கள் நிறைய லோகத்தில் விஷய ஆவிஷ்கரணம் நிறைய இருக்குது. விஷய சுகங்களில் ஈடுபட்டு நாம் என்ன பண்ணுறோம், நம்முடைய புத்தியை பேதலிக்க வச்சுடுறோம். இப்போது வரதன் விஷயமாக சுவாமி தேசிகன் சொல்லும்பொழுது சர்வே தேவாக வாசுதேவம் யஜந்தே சர்வே தேவாக வாசுதேவம் நமந்தே அப்படின்னு ஒரு பிராச்சீன ஸ்லோகம். சர்வே தேவாக எல்லா தேவர்களும் வாசுதேவனை பூஜிக்கின்றனர், எல்லா தேவர்களும் வாசுதேவனை நமஸ்கரிக்கின்றனர் அப்படின்னு முதல்லே பார்த்தோம். வாசுதேவன் தான் வரதனாக எழுந்தருள் இருக்கின்றான் அப்படின்னு. வாசுதேவ விருட்சம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட வாசுதேவனை எல்லா தேவர்களும் நமஸ்கரித்து கொண்டிருக்கின்றனர் அப்படின்றது நிலைமை அப்படி இருக்கு. ஆனால் நம்முடைய சாமானிய புத்தி ஜனகாச நம்முடைய புத்தி என்ன யோசிக்கிறது அப்படின்னால் நம்முடைய புத்திக்கு எட்டலை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. வரதனாக நாம் சேவிக்க விரும்பலை சில ஜனங்கள், எல்லாரையும் சொல்ல விரும்பலை. சில குதிரட்டி புத்தி உள்ளவர்கள் இப்படிப்பட்ட எண்ணத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இப்போ அவர்கள் விஷயமாக பார்த்தால், இப்போ வேதாந்தத்திலையும் பார்த்தால் காரண பொருள்கள் விஷயமாக சொல்லப்பட்ட ஸ்ருதி வாக்கியங்கள் இதமித்தம் அப்படின்னு நேரடியாக சொல்லலை. உபனிஷத்தே சொல்லிருக்கு. நேற்று கூட சொன்ன இந்த விஷயத்தை, யதோவா இமானி பூதா நிஜாயந்தே ஏன ஜாதா நிஜீவந்தி யத் பிரயந்தியபிசம்விசந்தீதி தத் விஜிக்ஞாசஸ்வ அப்படி இருக்கு. சதேவ சௌமியதமக்ராசி ஏகமேவாத்விதீயம் ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயே தத்தேஜோ அஸ்ருஜத இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சச்சப்த வாச்சியமாக ஜெகத்காரண பூத்தனாக இருக்கக்கூடியவன் சச்சப்த வாச்சியனாக சொல்லப்படுறான். யதா இமானி பூதானி ஜாயந்தே எவனிடத்திலிருந்து இந்த பூதங்கள் எல்லாம் உண்டானதோ, ஏன ஜாத்தானி ஜீவந்தி எவனாலே இந்த உண்டான பூதங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுகின்றதோ, எவனிடத்திலே இந்த பூதங்கள் எல்லாம் எவனை எத் பிரயந்தி அபிசம்விசந்தி எவனை அடைந்து இந்த பூதங்கள் எல்லாம் லயத்தை அடைகின்றனவோ அவன்தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சில பேர் சொல்கிறா பிரதானம் தான் ஜெகத்காரணம்னு சொல்கிறா. பிரதானாத்து இமானி பூத்தானி ஜாயந்தே பிரதானத்திலிருந்து இந்த பூதங்கள் உண்டானது அப்படின்னு எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? இதை மாதிரியான கேள்விகள் எல்லாமே பிறக்கிறது. இப்போ இந்த மாதிரி கேள்விகள்லாம் பிறக்கும் பொழுது குதிரிட்டி புத்தி உள்ளவர்கள் வேதத்தை ஆதரிக்காமல், வேதத்தை எடுத்துக்கொள்ளாமல், வேதம் என்ன சொல்லித்தோ அதை எடுத்துக்கொள்ளாமல் மற்ற தேவதாந்தரங்கள் விஷயத்தில் காரணப்பொருள்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்து விடுகிறார்கள் அப்படின்னு சொன்னார். அதுக்காக சுவாமி தேசிகன் சொல்கிறார், சாமானிய புத்தி ஜனகாஸ்ச சதாதி சப்தா. சாமானிய புத்தி படைத்தவர்கள் சத்து முதலான சப்தங்கள், சத்து பிரம்ம அப்படின்ற சப்தங்கள்லாம் இருக்கு, ஆத்மா சிவன் இது மாதிரியான சப்தங்கள்லாம் இருக்கு. இந்த மாதிரி சப்தங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் எல்லா தேவதாந்தரங்கள் விஷயத்திலையும் பிரயோகம் பண்ணிடுறா வரதா. லோகம் இப்படி இருக்கு அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றார்.
ஏன்னா பிரமம் அதிகமாக இருக்குது, பிரம கிருத்தஸ்ச அப்படின்னார், பிரமம் அதிகமாக இருக்குது சிவாதி சப்தங்கள் மேலே. என்னென்னவோ நினைக்கிறோம் நாமோ. வரதன் பெருமாள் விஷயமாக நினைக்கிறது ரொம்ப கம்மியாக போயிடுத்து, மற்றவர்கள் விஷயமாக நினச்சிட்டு இருக்கோம். வேதம் சொன்னதை நாம் பரிகிரகம் பண்ணலை, பெரியவாளுடைய ஸ்லோகங்களை நாம் ஏற்றுக்கலை. பெரியவாள் ஸ்லோகங்கள் சொல்கிறா, சப்ரம்மகா சருத்ராஸ்ச சேந்திரா தேவா மகர்ஷயா அர்ச்சயந்தி சுரஸ்ரேஷ்டம் தேவம் நாராயணம் ஹரிம். அர்ச்சயந்தி சுரஸ்ரேஷ்டம் தேவம் நாராயணம் ஹரிம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. இப்போது சப்ரம்மகாக சருத்ராஸ்ச சேந்திராக தேவாக மகர்ஷயா அர்ச்சயந்தி சுரஸ்ரேஷ்டம், இது எல்லாமே தேவம் நாராயணம் ஹரிம், அந்த எம்பெருமானாக இருக்கக்கூடிய நாராயணனை இவர்கள் எல்லோரும் பூஜிக்கின்றனர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பரிகிரகிக்காமல் ஏற்றுக்கொள்ளாமல் மற்ற விஷயங்களை பற்றி நினைத்து கொண்டு புத்தி படைத்தவர்களை என்னன்னு சொல்றது அப்படின்னு சொல்கிறார். நாராயண துவைகரீஷ வகந்தி நன்யம் வகந்தி அனன்யம், மற்றவர்களாக உன்னோடு சமமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த லோகத்தில் யாருமே இல்லை அப்படின்ற ஒரு புத்தி வேணும். உபனிஷத் சொல்கிறது, நதத் சமஸ்த அபியதிகஸ்த திருஷ்யத்தே அப்படின்னு. நதஸ்ய காரியம் கரணஞ்ச வித்தியதே நதத் சமஸ்த அபியதிகஸ்த திருஷ்யத்தே அப்படின்னு ஒரு வாக்கியம். இவனுக்கு சமமானவனும் கிடையாது, இவனுக்கு அதிகமானவனும் கிடையாது, அப்படிப்பட்டது தான் லோகத்தில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட விஷயங்களை நினைத்து பார்க்காமல் ஏகோஹவை நாராயண ஆசீத் ந பிரம்மா நேஷானஹா அப்படின்னு மகோபனிஷத் வாக்கியம். ஏகோ நாராயண ஆசித் பிரம்மா நச்ச சங்கரஹா அப்படின்னு பைங்கி ரகசிய வாக்கியம். எல்லாமே எம்பெருமான் ஒருவனே இருக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும். ஆழ்வார் சொன்னார் இல்லையா, ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று நான் முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான் குன்றம் போல் மணிமாட நீடு திருக்குறுகூர் அதனுள் நின்ன ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுதிரே. இவ்வளோ அழகான பாசுரம். நின்ன ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுதிரே. எதிரில் நின்றுட்டு இருக்காரே வரதராஜன், அந்த தேவாதிராஜனை விட்டுட்டு வேற தெய்வத்தினிடத்துல போய் நாம் பலனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்போமா? சுவாமி தேசிகன் சொன்னா போல சுலபமான ஸ்லோகம், त्वयि रक्षति रक्षकैकिमन्यैः त्वयिचा रक्षति रक्षकैकिमन्यैः इति निश्चित दीहि श्रयामि नित्यम निगरे वेगवती तटाश्रयं त्वां नर. அவர் அதே காஞ்சியில் இருக்கக்கூடிய பெருமாள் விஷயத்தில் தான் இந்த ஸ்லோகத்தையும் அருளி செய்திருக்கிறார். என்னை காப்பாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணால் நீ ஒருத்தனே எனக்கு போகிறோம், என்னை காப்பாற்ற வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணா எனக்கு வேற யாருடைய துணையும் தேவையே இல்லை. உன்னாலேயே என்னை காப்பாற்ற முடியாது, அப்போ வேற யாரால என்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு கேட்குறேன். இது நிச்சித தீகி ஸ்ரயாமி நித்தியம். ஏன்னா ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம் பிராத்திகூல்யஸ்ய வர்ஜனம் ரட்சிஷ்யதி இது மகாவிஸ்வாசா கோப்திருத்து வரணம் கார்பண்யம் ஆத்ம நிக்ஷேபம் இது மாதிரியான விஷயங்கள் அங்காங்கி பாவங்களோட சரணாகதிக்கு 6 விஷயங்கள் சொல்லப்படுறது. ஆனால் நம்ம மற்றெல்லாம் விட்டுருவோம். ஆனுகூல்யஸ்ய சங்கல்பமாகட்டும் பிராத்திகூல்யஸ்ய வர்ஜனமாகட்டும் அதை மற்ற ரட்சிஷ்யதி இது மகாவிஸ்வாசா இதெல்லாம் வேண்டாம். ஆனால் பிராத்திகூல்யஸ்ய வர்ஜனம் எதுன்னு நமக்கு தெரிஞ்சே ஆகணும். நமக்கு பிரதிகூலம் எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரதிகூலத்தை நாடி நம்ம போகவே கூடாது. நமக்கு பிரதிகூலம் எது, இது நமக்கு பிரதிகூலமாக இருக்குது, இது நமக்கு அனுகூலமாக இருக்குது. அப்போ பிரதிகூலம் எதுன்னு தெரிஞ்சால் தானாகவே அனுகூலம் எதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். வரதனை தவிர மீதி இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் நமக்கு பிரதிகூலம், வரதன் ஒருவனே நமக்கு அனுகூலம் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும். இது மட்டும் நமக்கு தெரிஞ்சு கொடுத்தோம்னா நமக்கு எந்த விதமான சந்தேகமும் வரவே வராது இல்லையா. வேதே பூரி பிரயோகாச்ச குணயோகாச்ச ஷார்ங்கிணி தஸ்மின்னேவ பிரம்மசப்தா முக்கியவருத்தோ மகாமுனே. இது காருட புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். காருட புராணத்தில் தஸ்மின்னேவ பிரம்மசப்தா யாரிடத்துல அப்படின்னா சாட்சாத் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயண இடத்துல மட்டும்தான் பிரம்மசப்தமானது சொல்லப்படுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் மட்டும்தான் பிரம்மசப்தத்துக்கு உரியவனாவான்.
ஏன்னா புருஷோத்தமே அபிதீயத்தேன்னு பாஷ்யக்காரர் சொல்கிறாரு. புருஷோத்தமன் யாருன்னா கீதையில் சொல்கிறார் பெருமாள், உத்தம புருஷஸ்து அந்யா பரமாத்மேதி உதாகிருதா அப்படின்னு சொன்னார். அப்போ பரமாத்மா மட்டும்தான் உத்தம புருஷன், அந்த உத்தம புருஷனிடத்தில் மட்டும்தான் பிரம்மசப்தமானது பொருந்தும் அப்படின்னு சொன்னார். இந்த சிவசப்தங்கள்லாம் இருக்கே, இதெல்லாம் மங்கள வாச்சகம் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் மங்கள வாச்சகம். ஏன்னா ஒவ்வொரு பிரமாணங்களும் இதாக இருக்குது. வேதமே சொல்ல விஸ்வசம்புவம் அப்படின்னு இருக்க, சாஸ்வதகும் சிவமச்சுதம் அப்படின்னு இருக்க. சிவசப்தத்துக்கு மங்களம் அப்படின்னு அர்த்தம். ஏன் நம்ம பிரதிதினம் விஷ்ணு சகஸ்நாமத்தில் சொல்லிட்டு இருக்கோமே, சர்வ சர்வ சிவஸ்தானு அப்படின்றவன், ருத்ரோ பகிஷீரோ பப்ருஹு அப்படின்லாம் சொல்கிறவன். இதெல்லாம் சிவசப்தத்துக்கு மங்களம் அப்படின்னு அர்த்தம். அடியன் முடியும் போது ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன், ந வாசுதேவாத் பரமஸ்தி மங்களம், ந வாசுதேவாத் பரமஸ்தி பாவனம், ந வாசுதேவாத் பரமஸ்தி தெய்வதம், ந வாசுதேவம் பிரணிபத்திய சீததி. வாசுதேவனை காட்டிலும் மங்களம் வேறு எதுவுமே கிடையாது. வாசுதேவனை காட்டிலும் பாவனம் வேறு எதுவுமே கிடையாது. வாசுதேவனை காட்டிலும் வேற ஒரு தெய்வம் கிடையவே கிடையாது. வாசுதேவனை விட்டுட்டு வேறு ஒரு தெய்வத்தை நாடினவர்கள் கரை சேர்ந்ததா சொல்லவே முடியாது. அப்போது எல்லாமே வாசுதேவன் தான். அந்த வாசுதேவன் தான் வரதன் அப்படின்றது தெரியும். ஏது நம்ம கஜேந்திர ஆழ்வான் விஷயத்தில் பார்க்கிறாங்க. கஜேந்திர ஆழ்வான் நாராயணோ அகில குரோ பகவன் நமஸ்தே அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணுறார். இப்போ நாராயணோ அகில குருகு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாராயணன் தான் சர்வலோகத்துக்கும் அதிபதியானவன் அப்படின்னு சொல்கிறார். ஆதி மூலமே அப்படின்னு கூப்பிட்டான்னு தமிழில் சொல்கிறார். ஆதி மூலமே அரும் பரமே பரமே அப்படின்னு கூப்பிட்டாருன்னு தமிழில் கம்பனுடைய பாடல். அப்போது அந்த ஆதி மூலம் யார் அப்படின்னா சாட்சாத் வரதராஜன் தான் ஆதி மூலம். மற்ற அந்த சப்தங்கள் எல்லா இடத்துக்கும் போகிறது, எல்லா இடத்துக்கும் போகும்பொழுது அந்த சப்தங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் இல்லை அப்படின்னு மற்றவர்கள் முடிவு பண்ணுறான். அப்போ அந்த ஆதி மூலம் யார் அப்படின்னு கேட்டால் சாட்சாத் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் அந்த அகில குரு அப்படின்றது தெரியுது. இப்போ ஏககண்டியம் அப்படின்னு ஒரு பத பிரயோகம் பண்ணிருக்கார் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல. அப்போது இந்த ஸ்ருதி இருக்கே, அந்த ஸ்ருதி ஸ்ரீலிங்க பிரயோகத்தில் எடுத்துக்கணும். சுவாமி தேசிகன் எத்திராய சப்தத்தி விஷயத்தில் அப்படி தானே சொல்கிறார். பிரணாமம் லக்ஷ்மண முனி பிரதிகிருண்ணாத்து மாமகம் பிரசாதயத்தி எத் சூக்தி சுவாதீன பதிகாம் ஸ்ருதின்னு தான் சொல்கிறார். சுவாதீன பதிகா அப்படின்னு பேர் அவளுக்கு, வேதத்துக்கு. ஒரு ராஜாவுக்கு 8 மகிழ்ச்சிகள் இருப்பாள். அஷ்ட மகிழ்ச்சிகளில் 5வது மகிழ்ச்சிக்கு பேர் சுவாதீன பதிகா அப்படின்னு பேர். நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தாலும் 5 பேர் தான் வரும். 5வதாக வேதம் தான் சொல்லி ஆகணும். 5வது மகிழ்ச்சியாக சுவாதீன பதிகா அவள் பேர், வேதம் தான் அது. அந்த வேதத்தில் ஏற்பட்ட கலங்கத்தை அந்த சுவாதீன பதிகைக்கு பணிப்பெண் எப்படி சைரந்திரிகா அப்படின்ற பெயரோடு பணிப்பெண் இருப்பாளோ அந்த பணிப்பெண்ணாக சுவாமி எம்பெருமானார் இருக்கிறார் அப்படின்னு அந்த இடத்துக்கு அர்த்தம். அதை அந்த பிரகரணத்தில் பார்க்கும்பொழுது விஸ்தாரமாக அடியன் விஞ்ஞாபிக்கிறேன். இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன் இதை அப்படின்னா, சுவாதீன பதிகா தான் இந்த ஸ்ருதி. பெருமாளுக்கு பத்னியை போன்றவள். அந்த பத்னி தன் பத்தியின் இடத்துல சர்வதா ஐககண்டியத்தோடு தான் இருப்போம், நன்றாக சேர்ந்து இருப்போம், பிரியாதவளாக இருப்போம், அபிருத்தக்பாவ சம்பந்தத்தோடு இருப்போம். அப்போ இந்த வரதனைத்தான் அந்த வேதம் முழுவதும் ஸ்தோத்திரம் செய்கிறது. வரதன் தான் ஸ்துதிக்கப்படுறான் அந்த வேதம் முழுவதும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறான். இப்போது அதுக்கு மேலே வரும்போது சஞ்சிந்தியந்தி அகிலஹேயனர். இப்போ இதுக்கு இந்த இந்த வரதனுடைய பரமானந்த ஸ்வரூபம் இருக்கே, அது எப்பேற்பட்ட ஸ்வரூபம் அது. ஏன்னா வரதா வரதான்னு நாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கோம். அவன் எப்பேற்பட்ட ரூபத்தை உடையவன், அவன் எப்பேற்பட்ட ஸ்வரூபத்தை உடையவன் அப்படின்ற விஷயங்கள் நமக்கு நன்றாக தெரிய வேண்டும். இன்னி கணக்க நாம் இருந்தோம் அப்படின்னால், உற்சவங்கள் நடந்திருந்ததுன்னா தீர்த்தவாரி முடிஞ்சு மத்தா நாள் துவாதச ஆராதனை ரொம்ப அழகாக நடந்திருக்கும். நாம் அதை சேவிச்சிருப்போம். வரதனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிச்சுருப்போம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறப்போ. வரதனுடைய இடைவிடாத அந்த பரமானந்தத்தை அனுபவிச்சுட்டு இருப்போம். நாமோ அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்வரூபத்தை நாம் தெரிஞ்சுட்டு இருப்போம். அந்த ஸ்வரூபம் எப்படிப்பட்டது அப்படின்னால், இது அந்த வரதனுடைய ஸ்வரூபத்தை எல்லாரும் தெரிஞ்சிக்க முடியாது நம்மளால். சாந்தோதித்தம் சமவதா ஹிருதயேன தன்யாகன்.
சாந்தோதித தசை அப்படின்னே சொன்னார் சுவாமி தேசிகன். சாந்தோதிதம், இது ரொம்ப விஸ்தாரமான ஒரு பதம். இது விஸ்தாரமான விளக்கத்தை கொண்ட பதம் இது, இந்த சாந்தோதிதம் அப்படின்றது. அதுவும் நம்முடைய ஹிருதயத்தில் பெருமாள் வந்து நிற்கிறான். ஏன்னா இது முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த 15வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து 26வது ஸ்லோக பர்யந்தம் இருக்கக்கூடிய இந்த ஸ்லோகங்களில் எம்பெருமானுடைய 5 நிலைகளும் சொல்லப்படுறது. எம்பெருமானுடைய பரத்துவம், நாராயணன் பரவாசுதேவனாக இருக்கக்கூடிய அந்த நாராயணனை பற்றி போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். அதுக்கப்புறம் வியூகமூர்த்திகளாக இருக்கக்கூடிய சங்கர்ஷ்ண பிரத்யும்ன அனிருத்தனை பற்றி, வாசுதேவ சங்கர்ஷ்ண பிரத்யும்ன அனிருத்தனை பற்றி பார்க்க போகிறோம். விபவாவதார மூர்த்திகளாக இருக்கக்கூடிய வராக, நரசிம்ம, வாமன, ராமாதிகளை பற்றி பார்க்க போகிறோம். அந்தர்யாமி ஸ்வரூபம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அர்ச்சாவதார திருமேனியை பற்றி நேற்றே பார்த்தோம். நாம் அர்ச்சாவதாரம் எப்படிப்பட்டது அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம். சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்தில் எம்பெருமானுடைய 5 அவஸ்தைகளையும் வரிசையாக காட்டுறார் இந்த இடத்துல. அப்படிப்பட்ட 5 அவஸ்தைகளோட கூடின இந்த எம்பெருமான் விஷயக்கமான ஸ்தோத்திரங்கள் தான் இதெல்லாம். அப்போது இந்த 5 அவஸ்தைகளோட கூடிய பெருமாளை யாரால் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னால், யார் ஒருவர் தன்னுடைய ஹிருதய குகைக்குள்ள எம்பெருமான் வரதனை சர்வதா ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கின்றனரோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்வரூப நிரூபக தர்மங்கள், நிரூபித்த ஸ்வரூப விசேஷங்கள் இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்கிறார். அப்போது இந்த மாதிரியான ஒரு புத்தியை கொண்டு நாம் எம்பெருமானை சேவிக்கக்கூடிய ஒரு தன்மை படைத்தவராக இருக்கணும். வரத தன்யாக சமவதா ஹிருதயேன சஞ்சிந்தயந்தி அப்படின்னே சொன்னான். உன்னுடைய ஸ்வரூபம் இருக்கே, அந்த ஸ்வரூபம், அந்த சாந்தாதி குணங்கள் இதெல்லாம் தன்னுடைய திருவுள்ளத்தை கொண்டு நன்றாக சிந்தனை செய்து கொண்டு இருக்கின்றனர் அப்படின்னே சொன்னார். யாருன்னு கேட்டால் மகா யோகிகளும் ஆச்சாரியர்களும் பெரியவர்கள் இவ எல்லாருமே ஹிருதயத்தில் கொண்டு சர்வதா வரத தியானத்திலேயே மூழ்கி போயின்றிருக்கின்றனர். இப்படி யார் மூழ்கி போய் கொண்டிருக்கின்றனரோ அவர்கள் தன்யர்கள் அப்படின்னே சொல்லப்படுறது. அப்போ மற்றவர்கள் தன்யர்கள் இல்லையா அப்படின்னால் மற்றவர்கள் தன்யர்கள் இல்லை. ஏன்னா பெருமாள் அகிலஹேய விபக்ஷய பூத்தனாக இருக்கக்கூடியவர், விபக்ஷ பூத்தனாக இருக்கக்கூடியவர். எல்லா தோஷங்களுக்கும் கெட்ட தன்மைகளுக்கும் எதிர்த்தட்டான ஒரு கெட்ட குணமும் இல்லாமல் இருக்கக்கூடிய, ஒரு ஹேய குணம் இல்லாமல் இருக்கக்கூடிய பகவத் ஸ்வரூபத்தில் எவன் ஒருவன் தன்னுடைய சிந்தனையை செலுத்துகிறானோ அவனுக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்கவே இருக்காது லோகத்தில். மற்ற விஷயங்கள் சிந்தனையை செலுத்துகிறவனை காட்டிலும் பகவத் விஷயத்தில் யார் சிந்தனையை செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு எந்த விதமான கெடுதலும் வரவே வராது அப்படின்றது ஸ்பஷ்டமாகவே தெரிகிறது. சுவாமி தேசிகனே இந்த விஷயங்களை சொல்லும் பொழுது ஒவ்வொரு இடத்துலையுமே எம்பெருமானுடைய பரத்துவத்தை நிர்ணயம் பண்ணும் பொழுது ஷட்குண பரிபூர்ணனாகத்தான் பரத்துவத்தை நிர்ணயம் பண்ணுறார். இந்த 15வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து 26வது ஸ்லோக பர்யந்தம் ஞானசக்தி பலைஸ்வரிய வீரிய தேஜாம்ச அசேஷதா அப்படி இருக்கக்கூடிய அந்த பெருமாள் வரத சுவாமி தேசிகன் காண்பித்து கொடுக்குறார். பரவேசுதேவனாக இருக்கக்கூடிய சீவன் நாராயணனிடத்தில் இந்த 6 குணங்களும் பொருந்தி இருக்கும். மற்றவர்களிடத்தில் 2 குணங்களாக பிரித்து சொல்லப்படுகிறது. ஞானசக்தி பலைஸ்வரிய வீரிய தேஜாம் சசேஷதா ஷாட்குண்யாத் வாசுதேவஹா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் நேற்றை கூட சொன்னேன் இந்த ஸ்லோகத்தை. அப்போ வாசுதேவன் அப்படின்னால் இந்த ஷட்குண பரிபூர்ணனாக இருக்கக்கூடியவன் வாசுதேவன். சங்கர்ஷன் 2 குணங்களை கொண்டிருப்பான், பிரத்யும்னன் 2 குணங்களை கொண்டிருப்பான், அனிருத்தன் 2 குணங்களை கொண்டிருப்பான். ஞான சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ் இப்படி 2 குணங்களாக மற்றவர்களுக்கு கொடுக்கப்படுறது. இப்படிப்பட்ட பரத்துவ நிலையோடு கூடினவன் வரதராஜன் அப்படின்னே சுவாமி தேசிகன் சொல்கிறார். இதில் விஸ்வாசம் வேணும், அது ரொம்ப முக்கியம். இந்த வியூகாவதார நிலைகள்லையும் சரி, விபவாவதார நிலைகள்லையும் சரி, இல்லை பரவாசுதேவனுடைய அந்த நிலையிலும் சரி, அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அந்த பெருமாளிடத்திலையும் சரி, யாராக அர்ச்சாவதார மூர்த்தியாக இருந்தாலும் சரி, விஸ்வாசம் இருக்கணும். இந்த விஸ்வாசம் கணக்க இல்லை அப்படின்னால் நாம் எம்பெருமானுடைய நிலைகளை ஒரு பொழுதும் தெரிந்து கொள்ளவே முடியாதுன்னே சொல்கிறேன். இதுதான் சாஸ்திரம்.
இதான் ஸ்ரீபாஷ்யத்தில் சொல்லப்பட்ட விஷயம். இதுதான். ஏன்னா ஆரம்பத்திலிருந்து ஆரம்பித்து ஜிக்ஞாசாதிகரணம் தொடங்கி சம்யாமூர்த்தி கிளிப்தி அதிகரணம் பரியந்தம் பார்த்தால் எதெல்லாம் பிரம்மத்தினுடைய காரணமாக சொல்லப்பட்ட அந்த பிரம்மத்துக்கு விரோதியாக எதெல்லாம் சொல்லப்படுறதோ, விரோதமாக சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாத்தையும் கண்டிக்கிறது தான் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய பிரம்மசூத்திரத்தினுடைய வியாக்கியாதாவாக இருக்கக்கூடிய ஸ்ரீபாஷ்யக்காரருடைய வேலையாக இருக்குது. அப்போது இந்த இடத்துல சுவாமி தேசிகன் பரத்துவத்தினுடைய நிலையை காட்டின பிறகு வியூகாவதாரத்துக்கு வரார். அடுத்த ஸ்லோகத்தினால இந்த 17வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து 26வது ஸ்லோகம் முடிகிற பரியந்தம் பார்த்தால் வரதனுடைய திவ்ய ஸ்வரூபத்தை வர்ணனம் பண்ணி காட்டுறார். நாம ஸ்பஷ்டமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. வரதனுடைய ஸ்வரூபம் என்ன, வரதனுடைய ரூபம் என்ன அப்படின்னு ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கணும். வரதனுடைய ஸ்வரூபம் அப்படின்னு பார்த்தால் அவனுடைய தன்மைன்னு அர்த்தம். ஸ்வரூபம்னா அவனுடைய தன்மை, அவனுடைய இயல்பு, அவனுடைய ஞானத்துவம், அவனுடைய அனந்தத்துவம், அவனுடைய ஆனந்தத்துவம், அவனுடைய அமலத்துவம், இதெல்லாம் அவனுடைய ஸ்வரூபம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ, இதெல்லாம் சத்தியத்துவ ஞானத்துவ அனந்தத்துவ அமலத்துவாதிகள்லாம் இருக்கே, இது வரதனுடைய ஸ்வரூபம். வரதனுடைய ரூபம் அப்படின்னு பார்த்தால் அவனுடைய வடிவம், அவனுடைய தோற்றம், அவனுடைய விக்கிரகம், இதெல்லாம் கொண்டு அவனுடைய நமக்கு புலப்படக்கூடிய அவனுடைய திருமேனி, இதுதான் அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகம். இப்போது ரெண்டுத்தையும் ஒன்றா புரிஞ்சுக்கணும். நாம் வரதனுடைய ஸ்வரூபம் வேற, வரதனுடைய திவ்யமங்கல திருமேனி வேற அப்படின்னு நாம் ஒருபொழுதும் நினைக்கவே கூடாது. அது மாதிரி நினைத்தால் அவர்கள் சாமானிய புத்தி படைத்தவர்கள். வரதனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்திற்கு இந்த மாதிரியான ஸ்வரூபங்கள் உண்டு அப்படின்னு நினைக்கணும். இந்த சத்தியத்துவ ஞானத்துவ அனந்தத்துவ அமலத்துவாதிகள் வரதனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்திற்கு உண்டு, அது சிற்பியால் செதுக்கப்பட்டது அல்ல அப்படின்னு நமக்கு தோணும். இப்படி இல்லாமல் இதை நம்ம நினச்சி பார்க்காமல் வரதனுடைய ஸ்வரூபத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், சாஸ்திரம் சொல்லியிருக்கு, அதனால் வரதனுடைய ஸ்வரூபத்தை ஏற்றுக்கிறோம், அந்த ஸ்வரூபங்கள் எல்லாமே, அந்த தர்மங்கள் எல்லாமே இந்த திவ்யமங்கல விக்கிரகத்தில் இல்லை, கண்ணுக்கு எதிர தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த திவ்யமங்கல விக்கிரகத்தில் இல்லை அப்படின்னால் நமக்கு எதுவுமே கிடைக்காது. வரதனுடைய தன்மைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமானது நமக்கு ஒருபொழுது அமையாது அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்கிறார். அது இந்த பாசுரத்தினுடைய இந்த ஸ்லோகங்களுடைய கருத்து. ஏன்னா இந்த மக்களுடைய மனசு இருக்கு இல்லையா, அந்த ஜனங்களுடைய சேவார்த்திகளுடைய மனசு வரதனை சேவிக்கும் பொழுது வரதான்னு திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இல்லைன்னா திவ்யமங்கல விக்கிரகத்தை ஏனோ தானோன்னு சேவித்து கொண்டு ஸ்வரூபத்தை ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்கிறார்கள். இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்வரூபத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் வரதனுடைய ரூபத்தையும் ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருக்கிறார்கள். ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம்தான், இதெல்லாம் கர்மா தான் காரணம், வேறு எதுவும் காரணமே கிடையாது. நம்முடைய கர்மா நம்மளை எல்லாரையும் இப்படி வாட்டி வதைக்கிறது. நாம் பண்ண பாபங்கள் நமக்கு இப்படி பலனை கொடுக்கறது. நம்ம தசமி மாலையை சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சா கூட, ஏன்னா வரதராஜன் சன்னதியில் தசமி மாலை ரொம்ப அழகாக இருக்கும். தசமி மாலையை சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றவர்களாக இருந்தாலும் கார்த்தால் அந்த வரதராஜ ஸ்தவத்தை சேவிக்கிறப்போ, வரதராஜ பஞ்சாசத்தை சேவிக்கிறப்போ, அந்த அந்த ஆசிரித்தாலோட, அந்த ஆசிரித்த பெருமக்களோட கூட ஒருத்தராக நாம் அமர்ந்து கொண்டிருந்தாலும் அந்த வரதனுடைய திவ்ய திருமேனியை சேவிக்கக்கூடிய பாக்கியமானது நமக்கு கிடைச்சால் கூட நாம் அதை விட்டுட்டோன்னா, அந்த திருமேனியை பற்றி நினைத்து கொள்ளாமல், அந்த ஸ்வரூபத்தை நினைக்காமல் நாம் விட்டுட்டோன்னா ஒன்றும் லாபமே கிடையாதுன்றார் சுவாமி தேசிகன். ஏனாதி ரோகத்தி மத்தி ஸ்வதுபாசகானாம் அப்படின்னு சாக்கியம் துவமேவ தவவேத்தி விதர்க்க டோலாம் அப்படின்னு சொன்னார். ஏன் இப்படி வருதுன்னா, ஏன்னா நம்ம ஒரு நாளும் பெருமாளை சேவிக்கிறப்போ நமக்கு அந்த மாதிரியான ஒரு புத்தியை கொடுக்க சொல்லி சேவிக்கணும். ஆழ்வார் சொல்கிறாரு, ஆளவந்தார் சொல்லும்பொழுது பகவன்னு பக்திமப்பி பிரயச்சமேன்றார். அந்த பக்தியை கூட நீ தான் எனக்கு கொடுக்கணும்னு, உன்னை தவிர வேறு யாரும் எனக்கு கொடுக்க வேண்டாம், அந்த பக்தியை கூட நீ தான் எனக்கு கொடுக்கணும். ஏன்னா
என்னுடைய பாப்பங்கள் எனக்கு உன்னையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பக்தி கொடுக்குமான்னு தெரியாது. வரதராஜனை சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. அந்த சமயத்தில் உட்காந்து நம்ம செல்ஃபோன் நோண்டின்னு இருந்தோன்னா ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. அவனுடைய திவ்யமங்கல திருமேனியை விக்கிரக திருமேனியை சேவிக்காமல் நாம் அந்த செல்ஃபோனை நோண்டின்னு இருந்தோன்னா நாம் பாபிஷ்டர்களே. அதனால தான் ஆளவந்தார் சொல்கிறார், பகவன்னு பக்தி மப்பி பிரயச்சமே அப்படின்னே சொன்னார். அது பக்தியை கூட நீ தான் எனக்கு தந்தருடணும் அப்படின்னு. அவிஸ்மிருதி ஸ்வச்சரணார விந்தேன்னு சொன்னார் குலசேகர ஆழ்வார். உன்னுடைய திருவடியை மறந்து போகாத ஒரு தன்மையை நீ எனக்கு தந்தருள வேண்டும் அப்படின்னே சொன்னார் குலசேகர ஆழ்வார். ஆழ்வார் சொல்லும்பொழுது இதே விஷயத்தை, முன்னீர் ஞாலம் படைத்த எம் முகில் வண்ணனே, அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன், வெண்ணால் நோய் வீய வினைகளை வேறற பாய்ந்து என்னால் யான் உன்னை இனி வந்து கூடுவனோ அப்படின்னே சொல்கிறார் ஆழ்வார். என்னைக்கு வந்து உன்னை சேவிப்பனோ அப்படின்னு உன் திருவடியை பற்றி கொள்ளக்கூடிய அந்த காலமானது என்று அமையுமோ வரதா அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நாம் இருக்கணும் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். ஏன்னா நம்முடைய இந்திரியங்கள் இருக்கே, நம்முடைய இந்திரியங்கள் நாம் எதையுமே செய்ய விடாது. அந்த சுபாசிரயமாக இருக்கக்கூடிய அந்த திருமேனியை சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு இந்திரியம் கொடுக்காது. நம்முடைய சுபங்களுக்கு ஆசிரியமாக இருக்கக்கூடியது அந்த இந்திரியம். அதனால் அந்த இந்திரியமானது சுபங்களுக்கு ஆசிரியமாக இருக்கக்கூடியது அந்த எம்பெருமானுடைய திருமேனி. அந்த திருமேனியை சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சோம். அந்த வரதனுடைய திருமேனியை சேவிக்க விடாமல் பண்ணுறது நம்முடைய இந்திரியம், நம்முடைய புத்தி. அப்போ என்ன பண்ணணும்? திருஷ்டவியோ ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசித்தவியா அப்படின்னே சொன்னான். திருஷ்டவியா ஸ்ரோதவியா உபனிஷத் சொல்லிச்சு. திருஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசித்தவியா அப்படின்னு. இது சீவாசியம். இப்போது கண்ணால் பார்க்கணும், முதல்ல அவனையே சேவிக்கணும். அவன் விஷயமான இருக்கக்கூடிய பெரியவாளுடைய சீசூக்திகளை காதால் கேட்கணும். கண்ணால் பார்த்த திவ்யமங்கல விக்கிரக ரூபத்தையும் காதால் கேட்ட விஷயங்களையும் நம் மனசில் மனனம் பண்ணணும். மந்தவ்யா, இது மூணுத்தையும் கண்ணால் பார்க்கப்பட்ட திவ்யமங்கல விக்கிரக திருமேனி, காதால் கேட்கப்பட்ட அவன் விஷயமான பெரியவாளுடைய சீசூக்திகள், இதை மனனம் பண்ணனது, இது எல்லாத்தையும் கொண்டு தியானம் பண்ணணும். இது உபனிஷத் சொல்லிச்சு. உள் தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளத்து தியானிக்க வேண்டும் அப்படின்னு வியாக்கியானம். அப்போ உள்ளத்து தியானமே அப்படின்னா மனசில் போடணும் எம்பெருமானை பற்றி. சர்வதா எம்பெருமான் வரதன் விஷயமான சிந்தனை நம்ம மனசில் இருக்கணும். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுறது. அப்படிப்பட்ட நம்முடைய பலம் என்ன, நம்முடைய பலகீனம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எம்பெருமானுடைய ரூபம் வேறு, எம்பெருமானுடைய சொரூபம் வேறு அப்படின்ற எண்ணம் நமக்கு இருக்கவே கூடாது. திவ்யமங்கல விக்கிரகமாக இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய சொரூபத்தோடு சேர்ந்தது அப்படின்ற ஒரு எண்ணம் வேணும். ஏகாகாயன சாக்கை அப்படின்னு ஒன்று வேதத்தில் அதை சொல்லும்போது, யதாத்மகோ பகவான் ததாத்மிகா வியக்திஹி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பெருமாள் ஞானானந்தமயன், அவன் திருமேனியும் ஞானானந்தமயமான திருமேனி தான். இது வெறும் கல்லு தானே, இவன் தேவாதிராஜன் இல்லை, இது வெறும் கல்லு தான், சிற்பினால் செதுக்கப்பட்டது தான், இதுக்கு ஞானம் இருக்கா, இது ஆனந்தத்தை கொடுக்குமா அப்படின்ற எண்ணம் இருந்தால் அவன் அடியோடு முட்டாள். பகவான் எப்படி ஞானானந்தமயனோ அதே மாதிரி அவனுடைய திருமேனியும் ஞானானந்தமயமான திருமேனி தான். அப்போ இப்படித்தான் நாம் எடுத்துக்கணும். அதனால்தான் யதாத்மகோ பகவான் ததாத்மகோ வியக்திஹி அப்படின்னு சொன்னான். வியக்திஹின்னு சொன்னால் கண்ணுக்கு எதிரில் நிற்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இது நாம் வெறுமை ஏதோ சொல்லலை. சுவாமி தேசிகனோ வியாக்கியானத்திலையோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லலை. பெரியவாள் ரொம்ப ஸ்பஷ்டமாக பிரமாணபூர்வகமாக எழுதி வச்சுட்டு போயிருக்கா ஒரு விஷயத்தையும். வரதன் விஷயத்தில் வரும்பொழுது இப்போது யோகசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கா சில விஷயங்கள். யோகசாஸ்திரத்தில் யமோ நியமோ ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தியானம் தாரணம் சமாதின்னு அஷ்டாங்க யோகங்கள் சொல்லப்படுறது. அந்த அஷ்டாங்க யோகங்கள் பிரகாரம் பார்த்தால் சமாதி நிலை தான் அந்திம நிலை. அப்போ சமாதி நிலையை ரெண்டு விதமாக பிரித்து ஆலம்பன சமாதி, நிராலம்பன சமாதி, சாலம்பன சமாதி அப்படின்னு சேர்த்தான். அப்படின்னு இரண்டு வகையாக பிரித்தான்.
இதை யாரோ யோக சாஸ்திரத்தில் மட்டும் சொல்லலை. எப்படி பெருமாளை நாம் சேவிக்க வேண்டும்னு சுவாமி தேசிகன் விளக்கொலி பெருமாள் விஷயத்தில் சொல்லியிருக்கார். இது அனைத்தையுமே சரணாகதி தீபிகையில் இந்த விஷயங்கள் எடுத்து சொல்கிறார் சுவாமி தேசிகன். பெருமாள் தன் விஷயமான தியானத்துக்கு தானே ஆளாகி நிற்கிறான் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு, ஆலம்பனத்துக்கு உச்சிதமான ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு விளக்கொலி பெருமாளாக எழுந்துருளி நிற்கிறான் அப்படின்னே சொன்னார் சுவாமி தேசிகன். பத்மாபிராமவதனே க்ஷண பாணிபாதம் திவ்யாயுதாபரணமால்ய விலேபனம் த்வாம் யோகேன நாத சுபாஸ்ரயமாத்மவந்தः சாலம்பனேன பரிசிந்திய நயாந்தி திருப்திம். அப்படிப்பட்ட ஒரு திவ்யமங்கல விக்கிரகம் சுபாஸ்ரயமான ஒரு நிர்தாரணம் பண்ணுறதுக்காக. ஏன்னா வரதனுடைய திவ்யமங்கல திருமேனியானது அப்ராக்கிருத்தமான திருமேனி. நாம் வைகுந்தத்துக்கு போய் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை சேவிக்கணுன்ற அவசியம் இல்லை. அத்திகிரி அருளாள பெருமாளாக இருக்கக்கூடிய அந்த தேவாதிராஜனை சேவித்தாலே போகிறோம். வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனை சேவித்ததற்கு சமம் அப்படின்னு சொல்ல. அதனால தான் நேற்றை கூட சொன்னேன், சம்சாரமே மோட்ச துல்லியமாக சொல்லப்படுகிறது வரதன் விஷயத்தில் மட்டும்தான், மற்றவர்கள் விஷயத்தில் கிடையாது. ஏன் சுவாமி தேசிகன் சொல்கிறாரு, அருளாளர் தாமெனினும் தமக்கொவ்வரு அப்படின்னு. அருளாளர் தாமெனினும் சாட்சாத் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனாக இருந்தாலும் கூட தமக்கொவ்வாறு, உனக்கு ஒத்து இருப்பாரா வரதனே, யாருமே வரதனுக்கு ஈடாக மாட்டார்கள் அப்படின்ற விஷயத்தை சுவாமி தேசிகன் ஸ்பஷ்டமாகவே காண்பிச்சு கொடுக்குறார். இப்போ பரவாசுதேவனுடைய மகிமை இருக்கு. பரவாசுதேவனுடைய மகிமை எப்பேற்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ அடுத்த ஸ்லோகத்தை சொல்லும்போது, எம்பெருமானுடைய அந்த பிரகாசத்துக்கு முன்னாடி அந்த எம்பெருமானுடைய தேஜஸ், வரதனுக்குடைய தேஜஸுக்கு முன்னாடி அக்னியிலேருந்து ஆவிர்பவித்தான் இல்லையா, அந்த ஆவிர்பவித்த அந்த தேஜஸுக்கு முன்னாடி மற்றவர்கள் விஷயமாக சொல்லக்கூடியது, அதாவது மற்றவர்களுடைய பிரகாசம் அப்படின்னு சொல்லப்பட்டது எதுவுமே ஏற்றமாக இருக்காது அப்படின்றது இந்த இடத்துல ஒரு அபிப்பிராயம். இப்போ சூரியனுக்கு பிரகாசம் அதிகமாக, வரதனுக்கு பிரகாசம் அதிகமாக அப்படின்னு நம்ம சாதாரணமாக நினச்சி பார்த்தோம் அப்படின்னால், வரதனுடைய பிரகாசத்துக்கு முன்னாடி சூரியனுடைய பிரகாசம் அப்படின்றது இருட்டுக்கு சமம் அப்படின்னு சொன்னோம். எப்படி சூரியனுடைய பிரகாசத்திற்கும் சந்திரனுடைய பிரகாசத்திற்கும் நாம் ஒரு ஒப்பீடு பண்ணி பார்க்கிறோமோ, அது மாதிரி வரதனுடைய பிரகாசம் அப்படின்றது எப்பேற்பட்ட மகிமை வாய்ந்தது அப்படின்றத சொல்கிறார். மோகாந்தகார வினிவர்த்தன ஜாகரூக்கே தோஷா திவாப்பி நிரவகிரக மேதமானேன். அப்படிப்பட்ட ஒரு தேஜஸை உடையவன் எம்பெருமான் வரதன். ஏன்னா இந்த இடத்துல சொல்லப்படக்கூடிய ஒரு இருள் அப்படின்னு சொன்னா இல்லையா, சூரியனுடைய இருள், அது சாதாரணமாக சொல்லப்பட்டது இல்லை. எம்பெருமானுடைய பிரகாசத்திற்கு முன்னாடி மற்ற எல்லாமே இருட்டுக்கு சமம் அப்படின்னு சொன்னது வெறும் சூரியனுடைய விஷயங்கள் மட்டும் சொல்லலை. இந்த புறத்தில், அதாவது வெளியில் இருக்கக்கூடிய இருட்டை மட்டும் சொல்லலை, அகத்தில் இருக்கக்கூடிய இருட்டையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா மோகாந்த காரணம், மோகம், பேராசை, தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபாடு, வரதனை விட்டுட்டு மற்ற விஷயங்களில் ஈடுபாடு இருக்கே, அதனால் ஏற்படக்கூடிய ஒரு குழப்பம், தேகத்துக்கும் ஆத்மாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு குழப்பம், அதுவும் ஆத்மாவுடைய சுவாதந்திரியத்தை பற்றி ஒரு குழப்பம், பரதத்துவ நிர்ணயம் தெரியாமல் ஒரு புத்தி பேதலித்து அதனால் ஒரு குழப்பம் ஏற்படுறது மனசுக்குள்ள. அந்த இருட்டை போக்கடிக்கணும். இருள் தருமா ஞாலத்துள்ளே ஆழ்வார். அப்படி இருள் தருமா ஞாலத்தில் இருக்கக்கூடிய அஜ்ஞானம் சூழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஞாலத்தில், இந்த உலகத்தில், பெரிய இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அந்த இருட்டை போக்கடிக்கணும் அப்படின்னால் வரதனை சேவித்து தான் நாம் அந்த இருட்டை போக்கடிக்கணும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட இந்த பிரமம், இந்த தப்பு, இது எல்லாத்தையும் விட்டுட்டு வரதனுடைய திருவடியை நாம் பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு. ஏன்னா உபனிஷத்து இப்படி தான் சொல்கிறது. கட்டோபனிஷத்தில் சொல்லும்பொழுது ந தத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதா பாந்தி குதோ அயம் அக்னிஹி அப்படின்னே சொல்லியிருக்கான். அக்னி இருக்குது,
அக்னியில் வரதன் வந்தான், அக்னி பிரகாசமயமானதா வரதன் பிரகாசமயமானவனா அப்படின்னு கேட்டால், குதோயம் அக்னி, அக்னி என்ன பண்ண முடியும் வரதன் முன்னாடி? நட்சத்திர சூரியோ பாத்தி நச்சந்திர தாரகம், சந்திரனோ சூரியனோ நட்சத்திரமோ எதாலையும் பிரகாசிக்க முடியல. நேமா வித்யுதா, மின்னலால் கூட பிரகாசிக்க முடியல. அப்புறம் எப்படி இந்த அக்னி மட்டும் வரதனுக்கு முன்னாடி பிரகாசிச்சிடும்? தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாத்தின்னு சொன்னால் முண்டகோபனிஷத்தில் சொல்லும்போது ஜோதிர் தர்சனாத் அப்படின்னு ஒரு பிரம்மசூத்திரமே இந்த விஷயத்தை நன்னா விளக்கி சொல்கிறது. அப்படி வரதனுடைய தேஜஸுக்கு முன்னாடி மற்றவர்களுடைய தேஜஸ் அப்படின்றக்கே அது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத தேஜஸ். வரதனுடைய பிரகாசத்திற்கு முன்னாடி, வரதனுடைய பராக்கிரமத்திற்கு முன்பு எந்த தேவதாந்திரங்களுடைய எந்த விதமான சக்தியாக இருந்தாலும் அது ஒன்றுக்கும் உதவாமத்தான் போகும் இல்லையா? ஆஞ்சநேயர் சொல்கிறாரு ராவணனை பார்த்து, இது ராமவத்தியம் அப்படின்னு. பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானனோவா ருத்ர ஸ்திரிநேத்திர திரிபுராந்தகோவா இந்திரோ நரேந்திர சுரநாயகோவா திராத்தும் ந சக்தாக இது ராமவத்தியம் அப்படின்னு ராமாயணத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது, சுந்தரகாண்டத்தில். யாராக இருந்தாலும் உன்னை ராமனோட போர் அப்படின்னால், போர்க்களத்தில் ராமனோட நீ போர் புரியும் பொழுது யாராலையும் பிரம்மாவாக இருக்கட்டும், ருத்ரனாக இருக்கட்டும், இந்திராதி தேவதைகள் யாராக இருக்கட்டும் உன்னை காப்பாற்றவே முடியாது. அப்போ வரதனுடைய முன்னாடி யாருடைய சக்தியும் எடுபடாது, வரதன் ஒத்தந்தான் அப்படின்னு. இப்போ அடுத்தது சொல்லும் பொழுது பாஞ்சராத்திர ஆகமத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த விஷயத்தை ரொம்ப அழகாகவே சுவாமி தேசிகன் அழகாக கோடிட்டு காண்பிக்கிறார் 19வது ஸ்லோகத்தில் வரும்போது, ரூடஸ்ய சின்மயத்தையா ஹிருதயே கரீஷ அப்படின்னு. இப்போது பாஞ்சராத்திர ஆகமத்தில் வியூக உபாசனம் சாதுராத்மியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த சாதுராத்மியம் அப்படின்றது எப்படிப்பட்டது? சாகா விபாக சதுரே தவ சாதுராத்மியே. அந்த சாதுராத்மியம் அப்படின்னால் பரவாசுதேவனாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன், வாசுதேவன், சங்கரிஷ்ணன், பிரத்யும்னன், அனிருத்தன் அப்படின்னு 4 வியூகமூர்த்திகளாக இருக்கா. இதில் ஒரு சண்டையே இருக்குது, 4 வியூகமூர்த்திகளா 3 வியூகமூர்த்திகளான்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் சம்பிரதாயத்தில் அதெல்லாம் நன்னாவே விளக்கம் சொல்லி அதெல்லாம் சரி பண்ணியிருக்கா. இப்போது இந்த 4 வியூகமூர்த்திகளில் எப்படி இவர்களை உபாசனம் பண்ணுறது? இவர்கள் ஹிருதய குகைக்குள்ள 4 பேரை வைத்து தியானிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு வியூக ஸ்தம்பம். அதுக்கு பேர் விசாக யூபம் அப்படின்னே பேர். விசாக யூபம்னு ஒன்று அது ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்குது. அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய அது ஒரு தூண், அது ஒரு ஸ்தாவரம். அது 4 ஸ்தானங்கள்லேயும் வாசுதேவ, சங்கரிஷ்ண, பிரத்யும்ன, அனிருத்தாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4 ஸ்தானங்கள்லேயும் 4 கோரை புற்கள் இவைகளை வச்சு உபாசனம் பண்ணணும், இதெல்லாம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் நீங்கள் பாஞ்சராத்திர ஆகமங்களை நன்றாக தெரிந்த பெரியோர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டால் எங்கெங்கே எப்படி உபாசனம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை அவர்கள் உற்சவ காலங்களில் எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லுவாள். அதுதான் வாசுதேவ, சங்கரிஷ்ண, பிரத்யும்ன, அனிருத்தாள் அப்படின்னு சொன்னான். அது எப்படி சொல்கிறா அப்படின்னா, ஜாகிரத அவஸ்தை, சொப்னாவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தை, மூர்ச்சா அவஸ்தை 4 விதமாக பிரித்து எப்படி உபாசனம் பண்ணணும் அப்படின்னால், ஜாகிரத அவஸ்தையில் பாஹ்யேந்திரியங்கள் எல்லாமே இயங்கும். சொப்னாவஸ்தையில் ஆந்தர இந்திரியங்கள் மட்டும்தான் இயங்கும். சுஷுப்தி அவஸ்தையில் பாஹ்யேந்திரியங்கள், ஆந்தர இந்திரியங்கள் எதுவுமே இயங்காது. மூர்ச்சா அவஸ்தையில் உச்சுவாசம், நிஸ்வாசம் எல்லாமே அடங்கிய நிலை, எதுவுமே பிராணவாயு எதுவுமே இல்லாமல் அப்படியே இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் அது. இந்த நிலையை அடைந்து தான் உபாசகர்கள் சமாதி பெறுவார்கள் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்படுறது. பாஞ்சராத்திரத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு, இந்த விஷயமானது யோக சாஸ்திரத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு. இதை பெரியவர்களும் பட்டரும் ரங்கராஜ ஸ்தவத்தில் சொல்கிறார், லக்ஷ்மி தந்திரத்தில் வெங்கடாத்வரியும் சொல்லியிருக்கார், சாத்விக சம்ஹிதையில் பாஞ்சராத்திர நூல்களில் இந்த விஷயங்களானது ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போது இந்த பாஞ்சராத்திரத்தில் இந்த உபாசனம் பண்ணக்கூடிய முறையானது சொல்லப்பட்டிருக்கு.
இந்த முறை பிரகாரம் வாசுதேவ சங்கர்ஷ்ண பிரத்யும்ன அனிருத்தாள் அப்படின்ற விஷயத்தை நாம் எடுத்துக்கிறோம். இது வியூகாவதார மூர்த்தி. இப்போ அந்தர்யாமியை சொல்லிட்டு அர்ச்சாவதாரத்தை சொல்கிறார். அந்தர்யாமி எப்படிப்பட்டது அப்படின்னால் ஹிருதய குகைக்குள்ளே இருக்கக்கூடியவன் அந்தர்யாமி. இப்போ முனிவர்கள் இருக்கார்கள், முனி சிரேஷ்டர்கள், முனையோ மந்திரதிஷ்டாரகா அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ரிஷிகள் பற்றி சொல்கிறோம் நம்ம. இவர்கள்லாம் அவர்கள் எம்பெருமானை உள்ளபடி அப்படியே தெரிந்து கொள்கிறவர்கள். யதாவஸ்தித வஸ்து ஞானமானது அவர்களுக்கு இருக்குது. அதனால் பெருமாளுடைய சொரூப நிலையை நன்றாக தெரிந்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அப்போ எம்பெருமானுடைய சொரூப நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஏன்னா அது ஒரு நாகாச்சலேசம், நாகமணி போல் இருக்கும். அந்த மணி எப்படி இருக்கும்? சுற்றி அக்னி இருக்கும். அந்த அக்னிக்கு மத்தியில் நீல கல் போல இருக்கக்கூடியது அந்த மண், அந்த ரத்னம். அப்படிப்பட்டவன் சுற்றி அக்னின்றது அந்த ஹிருதய பாகம். அந்த ஹிருதய பாகத்துக்குள்ள நீலமேக சியாமலனாக பெருமாள் எழுந்தொள்ளி இருக்கிறான். யாருக்கு? முனிவர்களுக்கு. அதனால தான் சௌதாமினி அப்படின்னா. சௌதாமினி அப்படின்னு சொல்லப்பட்டது வித்யுத் சௌதாமினின்னு மின்னலுக்கு கூட பேர் சாஸ்திரத்தில். அப்படி நவமேக கர்ப்பா அப்படின்னே சொன்னார் சுவாமி தேசிகர். அப்படிப்பட்டவனாக பெருமாள் இருக்கான். அதுவும் மின்னல் எப்படி தோன்றுமோ அது மாதிரி நம்முடைய உள்ளத்தில் அப்போ தோன்றி தோன்றி மறையக்கூடியவனாக நமக்கு காண்பித்து கொடுக்கக்கூடியவன். அதுவும் எப்படி நாம் பண்ணக்கூடிய காரியங்கள் அவன் பிரவேசித்து இருக்கான். ஏன்னா அவன் ஒரு மரகத கல். ஆனமலைக்கு அரசராக இருக்கக்கூடிய அந்த வரதராஜ பெருமாள் ஒரு மரகத கல் போல இருக்கான். அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், அது ஒரு உயர்ந்த பேழை. அப்படின்னா பேழைனா பெட்டின்னு அர்த்தம். அந்த பெட்டிக்குள்ளே இருக்குது. அது எப்படிப்பட்ட பெட்டி அப்படின்னு கேட்டால், சர்வ உபனிஷத்துக்களும் இருக்குது. சர்வ உபனிஷத்துக்களும் சேர்ந்து எந்த கருத்தை வெளிப்படுத்துமோ, எந்த கருத்தை வெளியில் காட்டுமோ, அந்த கருத்து அப்படின்ற ஒரு பெட்டிக்குள்ளே அவன் இருக்கான். எல்லா உபனிஷத்துகளும் எந்த அர்த்தங்களை சொல்கிறதோ வரதன் விஷயமாக, ஜகத்காரண பூதனாக, சர்வசக்தி படைத்தவனாக, சர்வேஸ்வரனாக, சர்வ கர்ம பல பிரதனாக வரதனை எந்த உபனிஷத்து, எல்லா உபனிஷத்துகளும் எப்படி காண்பித்து கொடுக்கிறதோ அப்படி வரதன் விஷயமாக சொல்லப்படுறது. அப்படிப்பட்டவன் நமக்கு நம்முடைய ஹிருதய குகைக்குள்ளே எழுந்தொள்ளி இருக்கான். அப்படிப்பட்ட பெட்டிக்குள்ளே இருக்கான் அவன். அப்படிப்பட்ட பெட்டிக்குள்ளே இருக்கிறவன் நம்முடைய ஹிருதய குகைக்குள்ளே எழுந்தொள்ளி இருக்கிறான். ஏன்னா 21வது ஸ்லோகத்துலேயும் அந்தர்யாமி ஸ்வரூபத்தை பற்றி தான் விசாரம். ஏன்னா இது வித்தியாசம் இருக்குது. எப்படிப்பட்டவன் அவன் அப்படின்னா, அவனை எப்படி நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, அம்பஸ்ய பாரே போனஸ்ய மத்தியே நாகஸ்ய பிருட்டே மகதோ மகியான் அப்படின்னு சொல்லப்படுறது. அதே மாதிரி யமந்தஸ்ய சமுத்திரே கவையோ வயந்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வேதத்திலே. ததக்ஷரே பரமே வியோமன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆதித்யவர் நம் தம சப்பரஸ்தாத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரிலாம் எத்திர தேவானாம் அதிதேவ ஆஸ்தே அப்படின்னு ஜெய்மினிய பிராமணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. லோகம் வைகுண்ட நாமானாம் அப்படின்னு ஜிதந்த ஸ்தோத்திரத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது. இந்த மாதிரிலாம் பெருமாளை வர்ணிக்கும் பொழுது அவன் அந்தர்யாமியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறது. ஏன் உபனிஷத்தே அப்படி தான் சொல்லிருக்கு. அங்குஷ்ட மாத்திர புருஷோ மத்திய ஆத்மனி திஷ்ட அங்குஷ்ட மாத்திர பிரமிதா மத்திய ஆத்மனி திஷ்டன்னு ஈசானோ பூதபவ்யஸ்ய ந தத்தோ விஜிகுப்சத்தே அப்படின்னு கட்டோபனிஷத் வாக்கியம். கட்டை விரல் அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய ஹிருதய குகைக்குள்ள எம்பெருமாள் எழுந்தொள்ளி இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுறது. இதெல்லாம் ஸ்ரீபாஷ்யத்தில் முதல் அத்தியாயத்தினுடைய 2வது பாதத்தில் வரக்கூடிய விஷயங்கள். குகாம் பிரவிஷ்டாம் ஆத்மா நௌகி தத்தரிசனாத் அப்படின்ற சூத்திரத்துக்கு கீழே வரக்கூடிய விஷயம். பெரியாழ்வாரே சொல்கிறாரு, பனிக்கடலில் பள்ளிக்கோளை பழக விட்டு என் மனக்கடலில் பள்ளி கொண்ட மாயமனால நம்பி அப்படின்னே சொல்கிறார். என்னுடைய உடம்புல பெருமாள் இருக்கான், என்னுடைய மனக்கடலில் பெருமாள் இருக்கான், எப்போவுமே இருந்து கொண்டிருக்கிறான். அதுவும் இன்னொரு இடத்துல சொல்லும்பொழுது, அறவத்தமரணியோடும்
அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து. அதுவும் எம்பெருமான் எப்படி இருக்கான், சாதாரணமாக எழுந்தருளி இல்லை, பெரிய பிராட்டியாரோடு வந்து நம்முடைய ஹிருதய குகைக்குள்ளே எழுந்தருளி இருக்கிறான். ஏஷோந்தர் ஹிருதய ஆகாஷே தஸ்மின் சேத்தே அப்படின்னா பிரகதாரக உபநிஷத்தில், பிரகதாரணிக்க உபநிஷத்தில் தஸ்மின் சேத்தே அப்படின்னு சொன்னான். சர்வசிய சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டா அப்படின்னு கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேசே அர்ஜுன திஷ்டதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கீதையில். அப்படி சர்வபூதானாம் ஹிருத்தேசே திஷ்டதி ஈஸ்வரா, எல்லா பூதங்களுக்குள்ளும் ஹிருதய தேசத்துக்குள்ள சிருஷ்டி இருக்கிறான் இந்த எம்பெருமான் வரதன் அப்படின்றது தெரியுது. இப்போது 22வது ஸ்லோகத்தில் தொடங்கி 26வது ஸ்லோக பர்யந்தம் நாம் பார்த்தோன்னா எம்பெருமானுடைய அவதார விஷயங்கள் பற்றி சுவாமி தேசிகன் வரதனுக்கும் விபு அவதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான்களுக்கும் விஷயங்களை ரொம்ப அழகாகவே சொல்கிறார். ஸ்லோகம் 15, 16, 17, 18 இதெல்லாம் பார்த்தால் பரத்துவம் நிர்ணயிக்கப்பட்டது. பரம் வாசுதேவன், பரவாசுதேவன், பர ஏகதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசுதேவன் அப்படின்னு சொல்ல நாராயணன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் விஷயமாக சொல்லப்பட்டது. 19வது ஸ்லோகத்தில் வரும்பொழுது விசாகா யூபம் அப்படின்னு சொல்லிட்டு வியூகாவதாரத்தை பற்றி நமக்கு சுவாமி தேசிகன் எடுத்து சொன்னார். 20வது ஸ்லோகம் 21வது ஸ்லோகம் இவைகள்லாம் அந்தர்யாமி ஸ்வரூபத்தை பற்றி சொல்லப்பட்டது. அவன் எப்பேற்பட்ட மகாபுருஷன், அப்பேற்பட்ட மகாபுருஷன் நம்முடைய ஆத்ம குகைக்குள்ளே வந்து நிற்கிறானே அப்படின்ற விஷயத்த 21வது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சொன்னார். நெஞ்சுருக பேசினார் சுவாமி தேசிகன். ஏன்னா எப்பேற்பட்டவன் நம்முடைய ஹிருதய குகைக்குள்ளே வந்து இருந்து கொண்டிருக்கின்றான், நம்மளையெல்லாம் இருந்து கொண்டு நம்மளையெல்லாம் வழிநடத்தி செல்கின்றான் அப்படின்னால் அது எப்பேற்பட்ட ஒரு பாக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த 22லேருந்து ஆரம்பித்து இந்த 26 ஸ்லோகங்கள் பர்யந்தம் பார்த்தால் ராமாவதார விஷயம் பர்யந்தம், அதாவது விபுவாவதாரங்கள் தொடங்கிறது. அதில் ராமாவதார பர்யந்தம் சில விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறேன். முதல் நாளே சொன்னேன், மர்த்தியாவதாரஸ்து மர்த்திய சிக்ஷனம் ரக்ஷோபதாதாதிக ந கேவலம் விபோஹோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஸ்லோகம். இந்த எல்லோரையும் ரட்சிப்பதற்காக சில அவதாரங்களை சுவாமி எம்பெருமான் எடுக்கிறார். இப்போ பரித்ராணாய சாதுனாம் அப்படின்னா சில விஷயங்களை அகடித கடனா சாமர்த்தியத்தை கொண்டு நிரூபித்து காட்டுறார். ஒரு சிருஷ்டி பண்ணி ஒரு பிரளயம் பண்ணுறது அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு பிரளய ஜலம், ஒரு பெருங்கடல், அந்த பெருங்கடலில் வேதமே சொல்கிறது கிக்ஸ்வதனம்கா ஊசா விரக்ஷாசீத் அப்படின்னு வேத வாக்கியமே இருக்குது. பிரம்மவனம் பிரம்மச விரக்ஷாசீத் அப்படின்லாம் சொல்லப்படுறது. இப்போது அந்த இடத்துல ஆல இலையில் பெருமாள் எழுந்தருளுறான். ஆல இலையாக இருக்கிற அளவுக்கு தான் பெருமாளுடைய ஆக்கிருத்தியானது இருக்குது. ஒரு பாலகன், ரொம்ப சிறியனாக இருக்கக்கூடிய அந்த பாலகன் ஒரு குழந்தையாக இருக்கக்கூடியவன் இல்லையா. வட்டஸ்ய பத்ரஸ்ய புட்டேஷயானம் அப்படின்னு பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி அப்படின்னு பாலமுகுந்தாஷ்டகம். வட்டஸ்ய பத்ரஸ்ய புட்டேஷயானம் இதான் வடபத்ரசாயினுடைய அவதார விசேஷம். அப்படி இருக்கான் பெருமாள். அந்த ஆல இலையில் சிறியதொரு பாலகனாக எழுந்தருளுகிறான் பெருமாள். நம்முடைய கற்பனையில் இல்லை, அந்த குழந்தையினுடைய பரிணாமம்னு அளவு அது நம்முடைய மனத்திரை, நம்முடைய மனசில் நாம் பார்க்க நினைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மனத்திரை அது, அதில் பார்க்குறோம். அப்படிப்பட்ட வடபத்ர சாயி அவதாரம். அந்த குழந்தை என்னென்ன மாதிரி அவதாரங்கள்லாம் எடுக்கிறது அப்படின்னு கேட்டால் வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், ராமாவதாரம்னு இப்படிப்பட்ட அவதாரங்கள் எல்லாத்தையும் எடுக்கிறது. இப்போது பிரம்மாண்டத்துக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் இல்லையா, அதுவும் எப்படி சொல்லப்படுற பாலாகிருத்தேர் வட்டபலாசம் இதஸ்ய யஸ்ய பிரம்மாண்ட மண்டலம் அபூத் உதரைக்க தேசே. இப்போது பிரம்மாண்ட மண்டலம் அபூத், அதுவும் ஒவ்வொரு மண்டலம் இருக்கே
அந்த மண்டலங்கள் எல்லாமே, அண்ட சராச்சரங்கள் எல்லாமே எம்பெருமானுடைய உதரத்தில் ஏகதேசமாக இருக்குது. அப்படிப்பட்ட பெருமாள் அவன் என்ன பண்ணுறான், வராக அவதாரம் எடுக்கும்பொழுது அதுவும் பெரிய தஸ்ஸைவ தத் வரதஹந்த கதம் பிரபூதம் வாராகம் 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 ஆஸ்திதவதோ வபுரத்புதம் தேவன். அப்படிப்பட்ட வராக அவதார பெருமாளாக நீ வளர்ந்து நின்றாயே, அது எப்படி சாத்தியம் இல்லையா? சதயோஜன விஸ்தீர்ணம் உச்சிரித்தம் திரிகுணம் ததா நீலஜீபூத சங்காசம் மேகஸ்தனித்த நிஸ்வனம் குரமத்திய கதோ எஸ்ய மேரு கனகனாயத்தேன்னார் ஒரு இடத்துல. அப்படி எல்லாமே நடுநடுங்கி போகிறா போல ஒரு அவதாரத்தை எடுத்தியே, அது எப்பேற்பட்ட அவதாரம் அது அப்படின்னு இந்த இடத்துல வர்ணித்து காண்பிக்கிறார். ஆழ்வார் சொல்கிறார், பாலன் தனதுருவாய் ஏழுலகுண்டு ஆலை இலையின் மேலன்று நீ வளர்த்த மெய்மை என்பர் அப்படின்னு சொன்னார் பொய்கை ஆழ்வார். அப்படிப்பட்ட ஒரு ஆழ்வார், ஒரு பெருமாள் வரதன். அந்த வரதன் வராக அவதாரத்தில் எந்த பெருமாளாக அவதரித்தாரோ அந்த பெருமாள் இன்று நம்மையெல்லாம் ரட்சிப்பதாக இங்கே எழுந்தருளியிருக்கிறான். அடுத்த ஸ்லோகம் ரொம்ப சுலபமான ஸ்லோகம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு இஷ்டமான தெய்வத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். பக்தஸ்ய தானவசிஷோ பரிபாலனாய பத்ராம் நிருசிம்ம குஹனாம் அதிஜக்முஷஸ்தே ஸ்தம்பைக வர்ஜ மதுனாபி கரீஷ நூனம் திரைலோக்கியமே ததகிலம் நரசிம்ம கர்ப்பம். இது எல்லாமே தன்னுடைய கர்ப்பத்தில் நரசிம்மனை கொண்டதாக சொல்லும்படியாகிறது அப்படின்னு சொன்னார். இது ஒரு உத்பிரேட்ச அலங்காரம். அதுவும் யானைமலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வரதன் எப்பேற்பட்டவன், ஒரே ஒரு பக்தன். அந்த பக்தன் அசுர புத்திரன், ஹிரண்யகசிபுவினுடைய மகன். அந்த பிரகலாத ஆழ்வானுடைய ரட்சணத்துக்காக மங்களகரமாக இருக்கக்கூடிய நரசிம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆச்சரியமான ஒரு உருவத்தை அடைந்தவனாக, எப்படி ஏதது அகிலம் திரைலோக்கியம், அதுவும் இந்த சமஸ்த மூவுலகம் ஒரு தூணை மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் எம்பெருமான் பிராட்டியோடு எழுந்தருளி இருக்கின்றான். அன்னைக்கு நரசிம்மாவதாரத்தில் எழுந்தருளின அந்த எம்பெருமான் இன்னைக்கு கலியுகத்தில் நம்மையெல்லாம் ரட்சிப்பதற்காக எழுந்தருளி இருக்கின்றாரே, அது எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் வரதனாக அப்படின்னு. சர்வோபி எம் சமாசிரித்திய சகலம் பத்ரம் அஷ்ணுதே ஸ்ரீயாச்ச பத்ரயாஜுஷ்டா யஸ்தம் பத்ரம் நமாமியகம் அப்படின்னு சொன்னான். அப்படி வரதனாக இன்று நீ எழுந்தருளி இருக்கிறாய் பெருந்தேவி நாயிகா சமேத, அது எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் அப்படின்னு. அதுவும் இன்னொரு இடத்துல அடுத்த ஸ்லோகத்தை சொல்லும்போது பெருமாள் வாமனாவதாரம் எடுத்திருக்கார். கபட உரு மகாபலியினுடைய வள்ளல் தன்மையை பயன்படுத்தி 3 அடி நிலம் கேட்டு அதனால் பூர்த்தியாக எல்லாத்தையும் அளந்தார். அவர் முதல் அடியினால் பிரம்மலோகத்தை அளந்தார் மொத்தத்தையும். பிரம்மா இதான் சாக்குன்னு என்ன பண்ணார்னா, நேரடியாக கங்கா ஜல அந்த திருவடிக்கு திருவஞ்சனம் பண்ணார். அந்த ஜலம்தான் கமண்டலு பாத்திரத்துலேருந்து வந்த ஜலம்தான் கங்கையாக பிரவகித்து ஓடுறது. அந்த கங்கையை தலையில் வாங்கிட்டார் சிவபெருமான். ஆதாவாதி பிதாமகஸ்ய நியம வியாபார பாத்திரே ஜலம் பశ్చాத் பன்னக சாயுனோ பகவதோ பாதோதகம் பாவனம். அழகாக சொல்லப்படுறது கங்காஷ்டகத்தில். இது ஒரு ஸ்லோகம் இருக்குது, ரொம்ப அழகான ஸ்லோகம். கங்கையினுடைய மகிமையை சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. அப்படி பிரம்மாவுடைய கமண்டலு பாத்திரத்திலேருந்து வந்த ஜலம் கங்கையாக பெருக்கெடுத்து ஓடித்து வாமனாவதார காலத்தில். அந்த கங்கை இன்றைக்கும் பெருக்கெடுத்து ஓடுறது எதுக்குன்னா வரதராஜனுடைய கட்டாட்சத்தினால். அப்படி வரதராஜன் அதுவும் திருவடியிலிருந்து உதிர்த்த அந்த ஜலத்தை தன் தலையில் வாங்கின்றபடினால தான் ருத்ரனுக்கு சிவன் அப்படின்ற திருநாமமே ஏற்பட்டது. இன்றைக்கும் கூட அந்த கங்கா தீர்த்தத்தை நன்றாக அனுபவிப்பவர்கள் நிறைய பேர் இருக்கா. சுவாமி தேசிகனே விடாய் தீர கங்கா ஸ்நானம் பண்ணுமா போலேனே காண்பிக்கிறார். கோண்ய பிரஜா பசுபதி பரிபாத்திகஸ்ய பாதோதகேன சிவ ஸ்வசிரோத்ருத்தேன அப்படின்னே ஆள வந்தார் சாதிக்கிறார். அப்படி ஹே வரதா, நீ வாமனாவதாரத்து எம்பெருமான். நீ அந்த வாமனாவதாரத்து எம்பெருமான் தான் இன்னைக்கு வரதனாக எழுந்தள்ளி இருக்கிறான் அப்படின். அப்புறம் 25-26 ஸ்லோகத்தில் ராமனாவதாரத்தை ரொம்ப ஸ்பஷ்டமாகவே சொல்கிறார்.
தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக ராமோ விக்கிரகவான் தர்மஹா, தர்மோ விக்கிரகவான் ராமஹான்னு சொல்லுவாள். தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக ராமனாக அவதரித்தான் அப்படின்னே சொன்னான். அதே தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக இன்னைக்கும் கலியுகத்திலே வரதனாக அத்திகிரி அருளாளர் பெருமாளாக எழுந்தொள்ளி இருக்கின்றான் அப்படின்னு சுவாமி தேசிகன் அடுத்த ஸ்லோகங்கள்னால காண்பித்து கொடுக்குறார். இப்போ இதோட இன்னைக்கு இந்த 15லேருந்து ஆரம்பித்து 26 ஸ்லோக பர்யந்தம் இருக்கக்கூடிய விஷயங்களை சங்கிப்தமாக எவ்வளவு பார்க்க முடியுமோ 1 மணி நேர அவகாசத்தில் சங்கிப்தமாக பார்த்தோம். தனித்தனியாகவும் இந்த ஸ்லோகங்களை நாம் ஒவ்வொரு அவதாரத்துலேயும் நாம் காண்பிக்கலாம். வியாக்கியானம் அவ்வளவு அழகாக பண்ணியிருக்கா பெரியவாள். சமயத்தை கருதி அடியன் இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். நாளை சந்திக்கலாம். இதோட இன்னைக்கு உபன்யாசமானது பூர்த்தியாகும். ந வாசுதேவாத் பரமஸ்தி மங்களம், ந வாசுதேவாத் பரமஸ்தி பாவனம், ந வாசுதேவாத் பரமஸ்தி தெய்வதம், ந வாசுதேவம் பிரணிபத்ய சீததி. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.